தியாகிகள் அறக்கொடை நிலையத்தில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு நடாத்தப்பட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கில் தலைமையுரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். மனித குலத்திற்கு மாபெரும் சவாலை விடும் நோயாக இந்நோய் காணப்படுகிறது. ஏனைய நோய்கள் வந்தால் சிகிச்சை முறைகள் மூலம் மாற்ற முடியும். இந்த நோய் வந்தால் குணப்படுத்த முடியாத காரணத்தால் மரணமே நிகழும். எனவே இந்த நோய் வரமுன் கட்டுப்பாட்டுடன் எம்மை காத்து கொள்ள வேண்டும். இந்த நோயின் தாக்கத்தை அறிய 10 வருட காலம் எடுக்கின்றது. இலங்கையில் 1338 பேர் HIV நோயாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். இந்நோய் 20 தொடக்கம் 50 வயதிற்கு உட்பட்டவர்களிடமே அதிகமாக காணப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தில் 42 பேர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்றைய போக்குவரத்து விஸ்தரிப்பின் மூலம் வெளிநாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருவதும், இன்றைய இளைஞர்கள் மத்தியில் மதுபாவனை அதிகரித்து காணப்படுவதும், தகவல் தொழில்நுட்ப இணையதளங்களை தவறான முறையில் பயன்படுத்துவதும் இவ்வாறான நோய்கள் ஏற்பட காரணமாக அமைகின்றது என வடபிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் விழிப்புணர்வு கருத்தரங்குகளும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதன்போது வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ரவீந்திரன், தமிழ்நாட்டின் சுகாதார திட்டமிடல் பணிப்பாளர் அசோக்குமார், யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் பவானி பசுபதிராஜா, வைத்திய கலாநிதி சிவபாலன், பாலியல் தொற்றுநோய் பிரிவு வைத்தியர் கணேசலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர்.